இந்த பொண்ணோட ஜாதகத்துல பிரதானமா என்னென்ன யோகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பௌர்ணமி யோகம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா சசமகா யோகம், மூணாவது குருமங்கள யோகம், நாலாவது ஆதித்ய யோகம். இந்த 4 யோகமும் இந்த பொண்ணோட ஜாதகத்துல பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த பொண்ணு பிறந்தது பூர்ண பௌர்ணமி தேதி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கு. ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே சஷ்டாஷ்டகமா இருக்கும். ஆனா டிகிரி படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமி, பூர்ண பௌர்ணமி திதி. இந்த விருச்சக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி சந்திரன் 3ஆம் பாவகத்துல திக்பலத்துக்கு பக்கத்துல பௌர்ணமி திதியில பிரகாசமான அமைப்புல இருக்கிறது அபாரமானது. 4ஆம் பாவகத்துல சனி மூலத்திரியோண பலத்துல சசமகா யோகத்துல இருக்கு. ஆனா காரக ரீதியில சூரியன் சனி 2 பேரும் ஒருத்தரை பார்க்க கூடாது. இது ஒரு மைனஸ். இந்த ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்துல இருக்கு. அதுவும் லக்னாதிபதி செவ்வாயும் 5ஆம் அதிபதி குருவும் சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம். இந்த குருமங்கள யோகம் லக்னத்தை தொடர்பு கொள்றது அபாரமானது. 10ஆம் பாவகத்துல 10ஆம் அதிபதி சூரியன் மூலத்திரியோண பலத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம திக்பலமாகவும் இருக்காரு. 10ஆம் அதிபதி சூரியன் மூலத்திரியோண பலத்துல, அதாவது நேரடி ஸ்தான பலத்துல இருக்கிறதுனால இது ஆதித்ய யோகம். ஸோ இந்த பொண்ணோட ஜாதகத்துல 4 யோகம் அபாரமா இருக்கு.